என்ன மேட்டர் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 100,000,000 இப்போ பிட் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் ஒரு 110 பிளஸ் ஒரு 20,000,000 ஆட் ஆன்ஸ் அந்த மாரி பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 125,000,000 பிளஸ் ஒரு 15,000,000 ஆட் ஆன்ஸ். டோட்டலா ஒரு 140 ஆர் 135 இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ்க்கு அலெக்சாண்டர் ஈசாக்க லிவர்பூல் ஃபைனலைஸ் பண்றதுக்கு நல்லாவே ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன் சொல்றேன் அப்டின்னா, ஃபண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் லிவர்பூலுக்கு ப்ராப்ளம் இல்ல இப்போதைக்கு. ஏன்னா லூயிஸ் டியாஸ சேல் பண்றதுக்கு முன்னாடியே இவனுங்க வந்து எத்தன 250 டூ 70 மில்லியன் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிட்டானுங்கன்னு ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் ஈசாக்க வாங்கிட்டானுங்க அப்டின்னா 400 மில்லியன் நெனைக்கிறேன். ஆல்ரெடி ஹூகோ எக்கிட்டிகே அண்ட் ஃப்ளோரியன் வெர்சே இந்த 2 பேருமே சேர்த்தே ஒரு 250 மில்லியனுக்கு மேல போயிடுச்சு. அப்புறம் கர்கஸ், ஃபிம்பாங் இந்த 2 பிளேயர சேர்த்து ஒரு 60 மில்லியன். ஸோ ஆல்ரெடி ஒரு 300 மில்லியன் வந்து இவங்க செலவு பண்ணிட்டானுங்க ஈஸியா. ஸோ, இந்த அளவுக்கு செலவு பண்றானுங்களே தப்புன்னு நான் சொல்ல வரல. லிவர்பூல் வந்து 2, 3 இந்த அளவுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வந்து லிவர்பூல் இதுவரைக்கும் பண்ணதே கிடையாது. அதுதான் உண்ம. நீங்க ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ எல்லா ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவும் பார்த்தீங்கன்னா, லிவர்பூல் வந்து ஒரு 200 மில்லியன் ஸ்பெண்ட் பண்றதே ஒரு ரேர் திங்கா இருக்கும். என்னடா லிவர்பூல் வந்து 200 மில்லியன் ஸ்பெண்ட் பண்றாங்களே அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருப்போம். பட் இப்போ 300 மில்லியன் ஆல்ரெடி இது ஒரு தப்பே இல்ல. பிகாஸ் லாஸ்ட் சீசன் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுட்பால் ஷோ பண்ணாங்க. இந்த சீசனும் அந்த ஒரு ஃபுட்பால வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அந்த யுஎஃப்ஆ சாம்பியன்ஸ் லீக் அதுக்கப்புறம் இருக்கிற லீக் எல்லாத்தையும் நாங்க வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் போயிட்டு இருக்காங்கங்கிறது என்னோட ஒரு கெஸ்ஸிங். அதான் ஒரு 140 மில்லியனுக்கு வந்து அலெக்சாண்டர் ஈசாக் டீல வந்து ஃபைனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து.